ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல், சாம்பார், முள்ளங்கி சாம்பார் அண்ட் சட்னி, தேங்காய் சட்னி. இது 3 ரெசிப்பியுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா பருப்பையும் கழுவி எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு. ஒரு சிலர் 1 டம்ளருக்கு அரை டம்ளர் அந்த மாதிரி போடுவாங்க. நான் ரெண்டுமே மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் போடுவேன். அரிசி எவ்வளோ எடுக்கிறோனோ அவ்வளோ பருப்பு சேர்த்துப்பேன். இப்போ பருப்பு கழுவி வச்சுருக்கிறதுல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சைடில் நம்ம பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதில் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பருப்பு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லா பருப்புலேயும் ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு விசிலும் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் குழஞ்சிடாது, ரொம்பவும் வேகாமல் இருக்க மாதிரி இருக்காது. இப்போ நல்லா முள்ளங்கியை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் அப்படியே முள்ளங்கி பருப்பில் போட்டு வேக வச்சுருவாங்க. இல்லைன்னா தாளித்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு முள்ளங்கியை தனியாக வதக்கி வச்சு அப்படியே சாம்பாருக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய், நான் கிட்டத்தட்ட 6 டம்ளர் 5.5 டம்ளர்லேருந்து 6 டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கும் 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்புக்கு ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், வரமிளகாய் ஒரு 2-3 எண்ணெயிலே போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இல்லை நீங்கள் வெறும் சாம்பார் பவுடர் மட்டும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறக்காக நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் சேர்த்தனால நான் கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் அடுப்பு கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா கருகிரும். தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல முள்ளங்கி, அதையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு தானாக விசில் போனதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு அந்த தக்காளி மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு, புளி எல்லாமே இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முன்னாடியே தாளிக்கிறப்ப சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பாரை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அதுவும் இல்லாமல் மண்சட்டியில் ரொம்ப நேரம் கொதிக்கணும், ஆஃப் பண்ணாலே. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடல, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக லைட்டாக பிஞ்சளவுக்கு சர்க்கரை எங்கள் அத்தை போடுவாங்க, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா தானாக விசில் போனதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு பொங்கலுக்கு தாளிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா கொலன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வெண்பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 ரீஃபைண்ட் ஆயில், 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் வெறும் நெய் மட்டும் விடுறதுனால விட்டுக்கலாம். எனக்கு நெய் ரொம்ப மட்டும் விடுறது பிடிக்கும். ஆனால் வீட்டில் அத்தை மாமாவுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால் நான் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்து முந்திரி கலர் மாறினதும் இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். எனக்கு இஞ்சி துருவி சேர்த்தா அந்த ஸ்மெல் எல்லா இதுலேயும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஆனால் அங்கங்கே கடிப்படாது. ஒரு சிலர் கட் பண்ணி தட்டியும் போடுவாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்காது. ஜீரகம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துருக்குறேன். ஜீரகம், கறிவேப்பிலை, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நெய் எல்லாமே அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பொங்கல், அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வேணும்னா இன்னும் 2-3 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கொல கொலன்னு இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு அது நல்லா கொஞ்சம் வரமிளகாய் கருகுனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்படி தாளிச்சிங்கன்னா அந்த கருகுன வரமிளகாய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியில். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.